உள்ளத்தில் அப்படி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சிபிஐயிட விஜய் அவர்கள் தான் கட்சிக்கார ஆளுகளையே 2ஆம் கட்ட தலைவர்களை கோத்து விட்டுட்டு, அப்பா இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம், நான் இல்லை, என்ன ஆளை விடுங்க சாமின்னு சொல்லி கெஞ்சினதாகவும், ஐயோ நம்மளை இப்படி கோத்து விட்டாரு அப்படின்ட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் பதபதைச்சு இருக்கிறதாகவும், கூடிய விரைவில் ஜான ஆரோக்கியசாமி கைது செய்யக்கூடிய அளவுக்கு அவர் மேலே நிறையா குற்றச்சாட்டுகள் பதிஞ்சிருக்கிறதாகவும், எனக்கு எதுவுமே தெரியாத எல்லா ஏற்பாடும் அவர் தான் பண்ணார், அவரை தான் நீங்கள் விசாரிக்கணுன்ட்டு இப்படி நேரடியாக விஜய் கோத்து விடுவாருன்னு நாங்கள் நினைக்கலையேன்னு சொல்லி புலம்புறதாகவும் செய்தி வருது. அந்த அளவுக்கு சிபிஐ என்ன விசாரணை பண்ணுச்சு, எதிர்பார்க்காத கேள்வியெல்லாம் கேட்டு விஜயை வேர்க்க விறுவிறுக்க செய்த அந்த சிபிஐ இவ்வளோ கெடுபிடி காட்ட என்ன காரணம்? வரக்கூடிய 2026 தேர்தலில் விஜய் அவர்களை தேர்தலிலே நிற்க விடாமல் செய்கிறதுக்கு எதுவும் சதித்திட்டம் நடக்குதா? இவருடைய ஜனநாயகம் படம் வருமா வராதா? இப்படி பலதரப்பட்ட வித்தியாசமான யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் அந்த சிபிஐ விசாரணையில் நடந்திருக்குதுங்க ஒரு பக்கம் இருக்கிறப்ப, இதுவரை யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய குற்றச்சாட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலேயும் விஜய் மேலேயும் வந்திருக்குது. அது என்னென்னா, கிறிஸ்தவ மத வளர்ச்சிக்காக வெளிநாடுகளில் இருந்து 100க்கு மேற்பட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள்கிட்டேருந்து பல 100 கோடி ரூபாய்களை பணமாக வாங்கி அதை வச்சு தான் இவங்க இங்கே அரசியல் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளிநாட்டுக்கு பணம் இங்கே கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் அனுப்பிச்சி வைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு விஜய் இவ்வளோ ஆட்டம் போடுறாரு. சாதாரணமாக ஒரு டெல்லிக்கு போயிட்டு வர்றாங்க, ஒரு மக்களோட மக்களாக ஒரு பொதுவாக ஒரு விமானத்தில் போனால் ஒரு 1 லட்சம் 2 லட்சத்தில் போயிட்டு வந்துடுறவர், இவர் மட்டும் தனியாக போகிறதுக்கு ஒவ்வொரு முறையும் 70 லட்சம் 80 லட்சம் செலவழித்து ஒரு தனி விமானம் எடுத்துகிட்டு போகிறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு இவருக்கு அந்த பண கஷ்டமே இல்லாமல் செலவழிக்கிறாருன்னா, இது எங்கேயோ ஒரு பணம் தாறுமாறாக வருதுங்கிற ஒரு தகவல் சிபிஐக்கு கிடைச்சதாகவும், அப்போ இது எங்கேருந்து வச்சுன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரியும் சிபிஐ தெளிவாக குடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக வரக்கூடிய 2026 தேர்தலில் தாவேக்காவுடைய நிலை என்ன ஆச்சுங்கிற மாதிரி பலதரப்பட்ட கேள்வி வருது. அந்த அளவுக்கு இவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கின உடனேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், நாங்கள் தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர், எங்களோட வர்றவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுமா வேணாமா, ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேணாமா அப்படின்லாம் பேசினார். கட்சி திறந்த ஒரு வருஷத்துக்குள்ளே முதலமைச்சர் ஆகணுன்னு கனவு கண்ட ஒரே தலைவர் விஜய் அவர் தான். கனவு கண்டதோடு மட்டும் இல்லாமல் 50 வருஷம் 60 வருஷம் உள்ள அனுபவம் உள்ள பெரிய பெரிய கட்சியில் இருந்த தலைவர்கள்லாம் கூட்டிகிட்டு சாதாரண ஆள் மாதிரி இவருக்கு துணையாளாக வச்சுக்கிற அளவுக்கு இவர் தன்னை பெரிய ஆளாக காமிச்சது தான் இவர் மேலே பலருக்கும் வெறுப்பு ஏற்படுத்திருச்சு. ஒரு கட்சியை எப்படி நடத்தணும், ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாமல் அவர் நடத்தினதுனால தான் கரூரில் 41 இன்னுயிர்கள் போச்சு. சரி, 41 பேர் இறந்தாங்களே, அந்த இடத்துல நின்றாச்சா ஆறுதல் சொல்கிறதுக்கு இவருக்கு மனசு வந்துச்சா? இல்லை, ஓட்டமாக ஓடி போயிட்டார். இது எவ்வளோ பெரிய மோசம். சரிங்க, இவர் தான் ஓடி போனார். இவருக்கு அடுத்த கட்டமாக இருந்தாங்களே அந்த புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், செங்கோ, இந்த ஆளுகள்லாம் என்னங்க பண்ணாங்க? இவங்கெல்லாம் ஏங்க ஓடி போனாங்க? இதுவும் பதிலே கிடையாது. இதுக்கெல்லாம் மேலே அந்த இறந்தவர்களுக்கு அதற்கான ஒத்துழைப்பு செய்கிறதுக்கு, காயமடைஞ்சவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு போன திமுக காரங்க, அண்ணா திமுக காரங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவங்க, கம்யூனிஸ்டை சேர்ந்த மற்ற கட்சிக்காரங்களாம் இங்கே போய் களத்தில் உதவி செஞ்சால், இந்த யாருக்காக வந்தாங்களோ அந்த தமிழக வெற்றி கழக தலைவர் உள்ளிட்ட யாருமே அந்த இடத்துல நிற்கலை. மக்களுக்கு நிற்கவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லை. அதே சமயம் உபத்திரவமாக என்ன சொல்லிட்டாங்க, திமுகவுடைய சதி இது, போலீஸுடைய சதி இதுன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னோன்னா பொதுமக்களுக்கே இந்த தமிழக வெற்றி கழகத்து மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிருச்சு. ஆகா, இது சரியில்லையே அப்படின்னு நினச்சிட்டாங்க. காரணம் தெளிவாக பல வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. அவ்வளோ பெரிய ஜன நெருக்கத்துக்குள்ளே இவங்க அந்த காரை கொண்டு போய் பெரிய காரை உள்ளே விட்டோன்னா அந்த காருக்கான இடம் வேணும்ல. அப்போ நெரிசல் தள்ளுமுள்ளு பண்ணதில் தானே விழுந்து எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் செத்துருக்கிறான். இதை நீங்கள் அடுத்த ஆள் மேலே படி போடுறது எப்படி சரிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிபிஐ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கு, அந்த புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க. சிபிஐ என்ன விசாரிச்சிருப்பாங்கிறதையும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட இவங்க என்ன பதில் சொன்னாங்கிறதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன தான் கேட்டிருப்பாங்க, இவங்க தான் என்ன தான் சொல்லியிருப்பாங்கங்கிறது பொதுவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தியாக போச்சு. ஆனால் அந்த இவர்களுக்கு மேலே 12ஆம் தேதி அன்றைக்கி விஜய் அவர்களை விசாரணைக்காக கூப்பிட்றப்ப விஜய் அவர்கள் ஒரு பேக்கை தூக்கிட்டு போகிறாரு.
அந்த பேக்கில் வந்து சில பிட்டு வச்சுக்கிட்டு போகிறாரு, A4 சைஸ் பேப்பரு. அது என்ன பிட்டுன்னா, இவர்கிட்ட யார்கிட்டலாம் என்னென்ன சிபிஐ கேள்வி கேட்டுச்சு, இவங்கெல்லாம் என்ன பதில் சொன்னாங்கிறத இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பிறகு அவர் குறிப்பெடுத்துட்டு போயிருக்காரு. சிபிஐக்கு தெரியாதா இப்படி பிட்டு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி, அந்த கேள்வியெல்லாம் நீ இதெல்லாம் வச்சுக்கிறாசா, நாங்கள் இதுக்கெல்லாம் இல்லை வேறு மாதிரி கேட்குறோன்னு சொல்லி கிட்டுக்குப்படியாக 100 கேள்விக்கு மேலே கேட்டவுடனே வேத்து விறுவிறுத்து, டெல்லியில் சரியான குளிரான், அந்த குளிரில் இவருக்கு வேத்து விறுவிறுத்து வேரை ஊற்றிட்டு, ஐயா இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கிற ஜான ஆரோக்கியசாமி தான் அனைத்து யோசனையும் சொல்லுவார், அவர் தான் நிகழ்ச்சிலாம் ஏற்படுத்துவார், அவர் எழுதி கொடுக்குறத தான் நான் பேசுவேன், எனக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை சாமி என்னை ஆளை விட்டுருங்கன்னு இவர் டப்பார்னு ஆரோக்கியசாமியை காட்டி கொடுத்துருக்காரு. இதுதான் இப்போ ஆரோக்கியசாமி மாட்டிட்டு முழிக்கிறாருங்கிறாங்க. அவரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. சரி, இதில் மட்டும்தான் குற்றமாண்டு பார்த்தா இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு இந்த வெளிநாட்டில் உள்ள கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள்கிட்ட இருந்து நூற்றுக்கணக்கான கோடி பணங்களை வாங்கி தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்தவ மத வளர்ச்சிக்கு இந்த விஜய் மூலியமாக வேலை பார்க்குறதுக்குள்ள ஏற்பாட்டை ஜான ஆரோக்கியசாமி செய்திருக்காருங்கிற தகவல் வந்து இப்போ கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஆதாரபூர்வமாக அந்த தகவல் கிடைச்ச உடனே தான் ஒன்றிய பாஜக அரசு சும்மா விடுமா, அது கோவப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் சொல்லக்கூடிய வதந்திகளா தகவல்களா என்னன்னு நமக்கு தெரியலை, பரவலாக பேசுகிறாங்க. காரணம் வந்து பாஜக வந்து தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கினதை திமுகவுடைய ஓட்டை உடைக்கணுங்கிறதுக்காக தான் உருவாக்குனாங்க. நெய்வேலி ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப அந்த இவர் மேலே ஒரு ரெய்டை விட்டு ஆளை பிடிச்சி, அப்பா நீ அதெல்லாம் ரைட்டு நாங்கள்லாம் பார்த்துக்குறோம், நீ ஒரு கட்சி ஆரம்பி, பாஜகவை திட்டிக்கிட்டே இரு. ஆனால் அதே சமயம் திமுகவுக்கு பிடிக்காத ஓட்டு, அதிமுகவுக்கு பிடிக்காத ஓட்டுலாம் திமுகவுக்கு போயிடக்கூடாது, உங்கள்கிட்ட நீ வாங்கிடு, இந்த முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்தவங்க ஓட்டு தலித் ஓட்டுகளை வாங்கிட்டாலே போதும், நாங்கள் பாஜக கால் ஊண்டிடுவோம், நீ ஒரு கட்சி ஆரம்பியான்னு சொல்லி இவரை வந்து தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சு சொன்னால் அவரும் அது மாதிரி தான் ஆரம்பித்தார். ஆரம்பித்து போயிட்டு இருக்கிறப்ப முக்கால்வாசி தூரத்தில் ஜான ஆரோக்கியசாமி உள்ளே வந்து அவர் வேறு ரூட்டை போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம வந்து பாஜக சொன்ன யோசனையெல்லாம் விட்டுட்டு இந்த கிறிஸ்தவ மத வளர்ச்சிக்கான வேலைகளை பார்ப்போம், வெளிநாட்டிலேருந்து பணங்களை வாங்கி அதுக்குள்ளே வேலைகளை பார்ப்போம் பண்ணி பாஜகவுக்கே ஆப்போசிட்டாக போவோங்கிற மாதிரி ஒரு ரூட்டை போட்டுட்டாரு. அந்த ரூட்டுக்கு இவர் ஸ்டேரிங்கை விஜய் திருப்பினோன்னு தான் பாஜக கோபமாயிருச்சு. ஓஹோ, எங்களை மீறி நீ போறியா, உன்னை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லி கடுபடியாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்த 41 பேர் உயிரிழந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு தான் விசாரணை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தமிழக முதலமைச்சர் கூட என்ன சொன்னார், விஜய்க்கு ஆதரவாக தான் பேசினார். ஏங்க, எந்த ஒரு கட்சி தலைவனாவது தன்னை பார்க்க வந்த தொண்டன் சாவணும்னு நினைப்பானா, விஜய் அப்படிலாம் நினச்சிருக்க மாட்டார்னு விஜய்க்கு ஆதரவாக பேசின ஸ்டாலின் அவர்கள் மேலே இவங்க திருப்பி குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுடைய சதி, போலீஸுடைய சதின்னு சொன்னோடனே இப்போ ஸ்டாலின் வந்து சரிப்பா நீ என்ன சொல்கிறா, எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, என்ன சொல்கிறா, நாங்கள் சிபிஐ தான் போனோம், போயிடுங்க மகாராசனா போய் சொல்லிட்டாரு. இப்போ வழிக்க வாண்டடாக போய் மாட்டிக்கிட்ட விஜய் அவர்கள் வந்து அதை விட்டு வெளியே வரவும் முடியலை, இந்த வழக்கு விசாரணை முடியவும் முடியாது, குற்றம்னு சொல்ல மாட்டாங்க, நிரபராதின்னு விட மாட்டாங்க, ஃபைலை கட்டி வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் விசாரிக்கணுமோ எதிர்பார்க்காத கேள்வியெல்லாம் கேட்டு கிறுக்கு புடி, அதாவது இருக்க புடியாக பிடிச்சி விசாரணையை நடத்தி பைண்டப்பில் வச்சு எந்த காலத்துலேயும் அடிமையாக வச்சுருக்க போகிறாங்க விஜயை. ஐயையோ மாட்டிக்கிட்டோமேன்ட்டு இப்போ முழிக்கிறாங்க எல்லாருன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டணிக்கு அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க, நாங்கள் ஆள போகிறோம் வாழ போகிறோம், அந்த கட்சி நடத்தினாலே போதுங்கிற அளவுக்கு பாய் போச்சுங்கிறாங்க. காரணம் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி, இந்த காங்கிரஸ் எல்லாம் மிரட்டி பார்த்தாங்க இங்கிட்டு வரும்னு, அது பார்த்துச்சு ஐயையோ நம்ம திமுக விட்டு போனோம்னா அவ்வளோதான் கதை முடிஞ்சு போயிடும், நாங்கள் வரமாட்டோம் ராசான்னு அது ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டாங்க. திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதன் அதுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிது. யாருன்னு அதை விட்டு நகர போகிற மாதிரி தெரியல. இன்னும் ஒருபடி மேலே என்னாச்சு, ஓபிஎஸ் கட்சியில் அவருக்கு வலது கையாக இருந்த வைத்தியலிங்கமும் நீ போய் திமுகவில் சேர்ந்துட்டார். இப்போ ஓபிஎஸ் கூட ஒவ்வொரு ஆளாக கலந்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ கதை முடிஞ்சு போச்சு அந்த பக்கம். இப்போ திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. பாஜக என்ன பண்ணிச்சு, அதிமுக பாஜகவோட பிளானே என்ன, விஜய் எப்படி இப்படி பைண்டப் பண்ணணும்னு நினைக்குதோ அது மாதிரி ஏற்கனவே ரொம்ப பேரை பைண்டப் பண்ணி வச்சுருக்குது. யார நம்ம டிடிவி அவர்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது, ரெட்டையில வழக்கு, அதை வச்சு அவரை கட்டுப்படுத்தியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் மேலே மருத்துவக் கல்லூரிக்கு சர்டிஃபிகேட் இது கொடுத்த லைசன்ஸ் கொடுத்ததில் வழக்கு, அதை வச்சு அவரை மிரட்டிக்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே அது நிறையா வழக்கு,
அவர் மேலே வழக்கு, கொடநாடு வழக்கு, இப்படி வழக்குகளெல்லாம் வச்சுக்கிட்டு தலைவர்களை வசப்படுத்தி வச்சிருக்கிற பாஜக வந்து விஜய்கிட்ட மேலே என்னடா போடலான்னு நினைக்கிறப்ப வலியக்கா வாண்டடா போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு விஜய்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவரை பார்த்தா பாவமாகவும் இருக்குது. எப்படியாச்சும் முதலமைச்சராக வந்துடுவோங்கிற அவர் கனவுல மண்ணள்ளி போட்ட மாதிரி போன உடனே இவரை நம்பி போன செங்கோட்டையன்னு இப்போ தள்ள கையை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ நம்ம பேசாமல் ஒழுங்காக இருந்தோம், வகவழி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமேன்னு அவரும் இப்போ முழிக்கிறாருன்னு பரவலாக பேசப்படுது. ஆக இந்த மூன்றாவது அணிங்கிற பேச்சே இப்போ இல்லாமல் போச்சு. இந்த விஜய் விட்ட யாரும் வர்ற மாதிரி ஆளே இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அரசியல் சகாப்தமே முடிஞ்சிடும் போல இருக்குது, ஏதாச்சும் நம்ம காட்டணுமேங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தியிருக்காங்க சென்னையில். அந்த ப்ரெஸ் மீட்டில் ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், செங்கோட்டையன், நம்ம நாஞ்சில் சம்பத்தண்ணே எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் யார் முகத்துலேயும் ஒரு மகிழ்ச்சியோ ஒரு ஆறாவாரமோ ஒரு சுறுசுறுப்போ தெரியலை. இந்த பக்கம் என்னடான்னா கட்சியே காணா போயிருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கு இவங்க இப்படி பேட்டி கொடுக்குறாங்கன்னு சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஆக போகிற பக்கம் பார்த்தா இப்போ வரக்கூடிய கேள்வி என்னென்னா, 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் இருக்குமா, அது இருந்தால் தேர்தலில் நிற்குமா, நின்றால் அதில் விஜய் அவர்களுக்கு நிற்க முடியுமா, இந்த விஜயுடைய ஜனநாயகம் படம் வெளியே வருமா வராதா, இப்படி ஏகப்பட்ட கேள்வியெலாம் வந்து நெகட்டிவ் கொஸ்டினாக வர்றது தான் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை விஜய் அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் வைத்த கலக்கிட்டு இருக்குது. ஏன்னா விஜயுடைய ரசிகர்லாம் அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தவங்க, அவங்களாம் அரசியலை எதிர்பார்க்கல, தன்னுடைய நடிகனை தலைவனாக எதிர்பார்த்தாங்க. இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரேன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு எதிர்காலம் இல்லைங்கிற மாதிரி தான் பலரும் கருத்து சொல்கிறாங்க. என்ன நடக்கும், உங்களுடைய இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாட்டில் இது போன்று நடக்கக்கூடிய பல செய்திகளை, வரக்கூடிய தகவல்களை அப்டேட்டாக உள்ளபடி எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.